பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 19 முதல் 21 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 19வது அதிகாரத்திலே எகிப்தை குறித்து தீர்க்கதரிசனம் வருகிறதை குறித்து பார்க்கிறோம். எகிப்துக்கு எதிராக வரப்போகும் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து ஏசாயா முன்னறிவிக்கிறார். யூதாவை தாக்க வரும் அசிரியர்களை எதிர்க்க எகிப்து யூதாவுக்கு துணை செய்யும் சாத்தியமில்லை. அக்காலத்திலே நிறைவேறப்போகும் 4 தீர்க்க தரிசனங்கள் இங்கு உரைக்கப்படுகிறது. தங்களுக்கு வந்திருக்கும் நியாய தீர்ப்பு தேவனிடந்து வந்தது என அறிந்த எகிப்தியர் யூதாவுக்கு பயப்படுவார்கள். சிறிது கால ஒடுக்குதலின் பின்பு எகிப்தியர்களின் பட்டணங்கள் தேவனை தொழுது கொண்டு அவருக்கு பலிபீடங்களை கட்டுவார்கள் என்று சொல்லி வேதம் தெரிவிக்கிறது. எகிப்தியர்கள் தேவனை நோக்கி முறையிடும் பொழுது அவர்களுக்கு தேவன் ஒரு இரட்சகரை அனுப்புவதுடன் அநேகர் கர்த்தரிடம் திரும்புவார்கள். எகிப்து, அசிரியா, இஸ்ரவேல் இவர்கள் மூவரும் இணைந்து கர்த்தரை தொழுது கொள்ளுவார்கள். அந்த நாள் எது என தெளிவாக கூறப்படாவிட்டாலும் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது உபத்திரவ காலத்தோடு சம்பந்தப்பட்ட இறுதி காலத்திலே தான் இவை நிறைவேறும் என அறிகிறோம். இதற்கு இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியும் தொடர்புண்டு என்று நாம் அறிந்து கொள்ளலாம். பூமியில் அனைத்து தேசங்களும் ஆசீர்வதிக்கப்பட போகும் கடைசி நாட்களில் இது நிறைவேறும். இது மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவின் நீதியடைந்த ஆட்சி காலமாகும். ஒரு நாளில் இஸ்ரவேலின் தேவன் கர்த்தர் அரபியர்களுக்கும் யூதர்களுக்கும் பூமியின் எல்லா தேசத்தாருக்கும் தேவனாயிருப்பார். தொடர்ந்து 20வது அதிகாரத்தில் எகிப்தின் மீதும் எத்தியோப்பியாவின் மீதும் வழிதான தீர்க்க தரிசனத்தை நாம் பார்க்க முடியும். இங்கே ஆமோஸின் குமாரனை நோக்கி ஆண்டவராகிய தேவன் சொல்கிறது ஒரு வார்த்தை, நீ போய் உன் அறையில் இருக்கிற இடட்டை கவிழ்த்து உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்று என்றார். அவன் அப்படியே செய்தான். வஸ்திரமில்லாதவனும் வெறுங்காலுமாய் நடந்தான் என்று சொல்லி வேதவசனம் தெரிவிக்கிறது. எகிப்தும் கூசும் அசிரியாவினால் படிக்கப்படும் பொழுது என்ன நடக்கும் என்பதை அடையாளமாக காட்டும்படி 3 வருடங்கள் ஏசாயாவின் மேல் வஸ்திரமின்றி நடக்க வேண்டியதாயிற்று. எகிப்தை நம்பாமல் கர்த்தரையே நம்ப வேண்டும் என யூதாவுக்கு கற்றுக் கொடுக்கும்பாறு இப்படி செய்ய வேண்டியதாயிற்று. ஏசாயா முழுவதும் வஸ்திரமின்றி நடக்க சாத்தியமில்லை. அவன் இடைக்கச்சை மட்டும் கட்டியிருக்க வேண்டும். நாள் முழுவதுமின்றி ஒவ்வொரு நாளின் குறிப்பிட்ட நேரத்திற்கு அப்படி ஒரு வேலை செய்திருக்கக்கூடும் என்று வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். தனக்கு வெட்கமாகவும் மேன்மை குறைவாகவும் இருந்தும் தேவனுக்கு 3 வருடம் ஏசாயா கீழ்ப்படிந்தார். தேவன் எதிர்பார்க்கின்ற அளவில் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தெய்வீகமற்ற வழிகளை விட்டு விலகும்போது எதிர்ப்பு, சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள், வெட்கம் இவற்றை சந்திக்க வேண்டியிருந்தாலும் நீதி, வாழ்வு, உபத்திரவம் சில வேளைகளில் ஒன்றாகவே வந்து விடுகிறது. தொடர்ந்து 21வது அதிகாரத்திலே பாபிலோனுக்கு எதிராக வருகின்றதான தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறோம். பெர்சியா வளைகுடாவுக்கு சற்று வடக்கில் உள்ள பாபிலோன் விழுகையையும் அழிவையும் குறித்து 2வது தீர்க்க தரிசனத்தை தேவனாய் கர்த்தர் ஏசாயாவுக்கு கொடுத்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். பாபிலோனுக்கும் டைகிரிஸ் நதிக்கும் கிழக்கிலும், மேதியாவுக்கும் அசிரியாவுக்கும் வடக்கிலும், பெர்சிய வளைகுடாவுக்கு தெற்கிலும் அமைந்துள்ளது. கிமு 539 பாபிலோன் கைப்பற்றப்பட்ட போது மேதிய பெர்சிய இராணுவம் கூட்டாக ஏலாமியர் அவர்களுக்கு துணை நின்றனர். ஏலாமிய நகரமான சூசான் பெர்சிய சாம்ராஜ்யத்தின் முக்கிய தலைநகரமாய் இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக பகையாயிருந்த பாபிலோன் விழுந்ததுமன்றி பொய்யான தேவர்கள் மேல் அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கையும் சேர்ந்து போயிற்று. சனகரிப் கிமு 689 அவர்களது சிலைகளை உடைத்தபோது இது நடைபெற்றது.
தனது தரிசனத்தில் அப்போஸ்தலனாகிய யோவானும் இறுதி காலத்தில் பாபிலோனை குறித்து கிறிஸ்துவை அவரது மக்கள் எதிர்ப்புகளை குறித்து அடையாளமாக சொல்லப்பட்டது வெளிப்படுத்தின விசேஷத்தில் 14 அதிகாரம் 18 அதிகாரங்களிலே நாம் காண முடியும். இப்படியாக ஆண்டவராகிய தேவன் கடைசி நாட்கள் வரையிலான காரியங்களை குறித்தும் ஏதோமுக்கு எதிராகவும் அரேபியாவுக்கு எதிராகவும் தீர்க்க தரிசனம் சொல்கிற காரியங்களை குறித்தும் நாம் பார்க்கிறோம். இறுதி காலங்களிலே வந்திருக்கிற நாம் தேவன் வரிக்கு ஆயத்தப்படுவோம். உன்னதரான தேவன் நம்மை ரட்சித்து வழிநடத்த போதுமான தேவனாக இருக்கிறார். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.